ரொம்பவுமே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான உளுந்து களி எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். உளுந்தம் களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கருப்புளுந்தும் அதில் 1/4 கப் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டத்தையும் சேர்த்து வறுக்க போகிறேன். ஓரளவு வறுபட்டதுக்கப்புறம் பச்சரிசியை கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் உளுந்து களியெல்லாம் செஞ்சு கொடுத்து பழக்குங்க. ஸோ அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நார்ச்சத்து அதிகம் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வராது. கால்சியம், இந்த கை கால் வலிக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க பசங்க, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் வெல்லம், 1 கப் உளுந்து எடுத்தால் 2 கப் வெல்லம் எடுத்து அது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். அதை நல்லா வடிகட்டி இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இந்த ஹல்வா பதத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெயும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ். உளுந்தக்களி ப்ளஸ் நல்லெண்ணெய் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயாச்சு. என் பொண்ணு ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டா. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.